The story of Jephthah. யெப்தா கீலேயாத் என்பவரின் மகன். அவரது தாய் ஒரு வேசி என்பதால் அவருடைய சகோதரர்கள் அவரை தங்கள் குடும்ப சொத்தில் பங்கில்லை என்று கூறி வீட்டிலிருந்து துரத்திவிட்டனர். அவர் தோப் என்னும் தேசத்திற்கு தப்பியோடி அங்கே ஒரு வீரனாக வளர்ந்தார். இஸ்ரவேல் மக்கள் அம்மோனியர்களால் நெருக்கப்பட்டபோது கீலேயாத்தின் பெரியவர்கள் யெப்தாவிடம் உதவி தேடி வந்தனர். தன்னை துரத்தியவர்கள் இப்போது உதவி கேட்க வந்ததைக் கண்டு யெப்தா கேள்வி எழுப்பினார். இறுதியில் இஸ்ரவேலரின் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர் போருக்குத் தலைமை தாங்க சம்மதித்தார். போருக்கு செல்லும் முன் யெப்தா கடவுளிடம் ஒரு பொருத்தனை செய்தார். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால் நான் சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். கடவுள் யெப்தாவிற்கு போரில் பெரிய வெற்றியை தந்தார். அவர் பெருமையுடன் தன் வீட்டுக்கு திரும்பியபோது அவரை வரவேற்க தம்புரு வாசித்து நடனமாடிக்கொண்டு அவருடைய ஒரே மகள் வீட்டிலிருந்து முதலில் ஓடி வந்தாள். அவளை கண்டதும் யெப்தா தன் உடைகளை கிழித்துக்கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் வேதனைப்படுத்தினாயே என்று கதறினார். தான் செய்த பொருத்தனையை மாற்ற முடியாது என்று கலங்கினார். யெப்தாவின் மகள் மிகுந்த தைரியசாலி. அவள் தன் தந்தையிடம், நீங்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் அதன்படியே செய்யுங்கள் என்று கூறினாள். ஆனால் தான் திருமணமாகாத கன்னிப்பெண்ணாயிருப்பதற்காக மலைகளுக்கு சென்று 2 மாதங்கள் தன் தோழிகளுடன் அழுது தீர்க்க அனுமதி கேட்டாள். 2 மாதங்களுக்குப் பிறகு அவள் திரும்பி வந்தாள். யெப்தா தான் செய்த பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தார். நாம் கடவுளிடம் பேசும்போதும் வாக்குறுதி அளிக்கும்போதும் மிகுந்த நிதானத்துடன் இருக்க வேண்டும் என்பதை இந்தக் கதை உணர்த்துகிறது.